நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒத்துக்கடா வணக்கம். நான் பிரசாந்த். எந்த தினம் வந்து நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுடைய வீட்டில் தான் நிற்கிறேன். ஸோ வீடியோ எடுக்க எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கி வந்து கிரிமலை பகுதிக்கு போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆடி அமாவாசை என்று சொல்லி அதாவது தகப்பன் இல்லாதாக்கள் விரதம் பிடிக்கிற நாள்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட நிற்கிற அதாவது வந்து என்னுடைய மச்சான் கயனுடைய அப்பாவும் வந்து இறந்து கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷம் ஆகுது. கயன் எத்தனை வருஷம் ஆகுது? 13 வருஷம். 13 வருஷ காலமாகுது. ஸோ அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து அந்த திதி செய்கிறன்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்காக வந்து திருமலை கோயிலுக்கு அந்நியாக நேற்று தினமே போயிட்டோம். அப்போ இன்றைக்கி நேற்றில் வந்து எங்களை கோல் பண்ணி கேட்டிருந்தவையில் கயன் வந்து அந்த கட்டாயம் வருவாங்க. அப்போ நீயும் பாவம் பசங்கன்னு சொல்லி கூப்பிட அப்போ நானும் வந்து இங்கே கயனோட நிற்கிறேன்னா அப்போ கயனை வந்து தனியோட எனக்கு மேட்ச் இல்லை, மற்றது என்னுடைய மாமாவும் வர சரி நாங்களும் போவோம்னு சொல்லி போட்டு இன்றைய தான் இப்போ வலிக்கிட்டு நிற்கிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ 3 நாளாக நாங்கள் வீடியோ போடல. ஸோ ஏன் நின்னதுக்கான்னு சொல்லி எங்களை வளமையாக பார்க்குற நீங்கள் ஒரு சில பேராவது யோசிச்சிருப்பீங்க 3 நாளாக வீடியோ போடலன்னு சொல்லியே. ஏன்னா கேட்டுருப்பினவே ஏன்னா நாங்கள் இப்போ கருத்துல டவுனுக்கு போக அந்த உறுப்பு கடை வச்சுருக்க அண்ணாவாக கேட்டிருந்தேன் ஏன் வசந்த விட நாளும் வீடியோ போடலைன்னு சொல்லி. அப்போ அதற்கான காரணத்தையும் கட்டாயம் நான் சொல்லி ஆகணும். ஸோ என்னத்துக்காக 3 நாள் வீடியோ போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து வியாழக்கிழமையிலேருந்து வெள்ளி சனி ஏன்னா வியாழன் வெள்ளி சனி 3 நாளும் வீடியோ போடையில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கடந்த நாட்களில் நான் ஒரு பதிவு ஒன்று போட்டிருப்பேன். அந்த பதிவுக்கு வியாழக்கிழமை கட்டாயம் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதாவது கொழும்பை நோக்கி திடீரென ஒரு பயணம் ஒன்று மேற்கொள்ள இருந்துச்சு. அதாவது வந்து நாங்கள் வியாழக்கிழமை காலையிலே பைக்கிலான்னு போனோம். ஸோ நானும் கயனும் வந்து என்னுடைய பைக்கில் வியாழக்கிழமை காலமாக போய் வெள்ளி அங்கே அலுவல் முடிச்சு கொண்டு அலுவல் முடிச்சு கொண்டு அடுத்த நாள் படியே தான் வலிக்கிட்டாங்க. அப்போ அடுத்த நாள் படியே வலிக்கிட்டு சனிக்கிழமை இங்கே வேறு 8:30-9 மணி இருக்குமே அந்த டைம் ஆச்சு 8:30 ஆச்சுண்ணே. ஸோ 8:30 ஆகிட்டு. ஸோ அதுக்கப்புறம் எங்கே வீடியோ போடுறது. அப்போ நாங்கள் இங்கே ஆரம்பத்திலே வீடியோ எடுத்துகிட்டு தான் போனாங்க. ஸோ கொழும்பு போகிறோம், அங்கே போய் எதுவும் வித்தியாசமாக எதுவும் நடந்தால் அதை வந்து நாங்கள் வீடியோவாக பதிவு செய்வோம். மற்ற இதுவும் வந்து எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும் பைக்கில் போகிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து ஆரம்பித்து தான் போனாங்க. ஆனால் நாங்கள் பைக்கில் போனபடியாக அங்கே வந்து என்னென்னு சொல்கிறோம் வீடியோ எடுக்கணுமென்ற எண்ணம் வேறே இல்லைன்னு சொன்னேன். இந்த ஃபோனில் வந்து மெப்பை தட்டி போட்டு தானே போனது. அப்போ போகவே தூரம் மாதிரி தான் இருந்துச்சு. மற்றது வந்து வாகன நெரிசல்களும் கூட, மற்றது நான் வழியில் போகிற இடங்களில் ஏதாவது சம்பவங்கள் நடந்தால் அதை வந்து வீடியோவாக பதிவு செய்யணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் அதுவும் வந்து நடக்கல. அதாவது வந்து நாங்கள் போன நேரம் எல்லாமே வந்து நல்லபடியாக நடந்து கொண்டு போனபடியாக வீடியோ எடுக்க முடியாத சூழ்நிலை. மற்ற வந்து கொழும்புக்கு போனால் பிறகு உங்களுக்கு தெரியுதுன்னா ரஃபிக்குன்னா அப்படி ஒரு ரஃபிக்காக இருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் 2 வீடியோ எடுக்கிறது சரியான ஒரு அப்செட்டாக இருந்துச்சு. மற்றது வந்து பைக்கில் போனபடியாக சிந்தனை ஃபுல்லாக அந்த வாகன மூட்டிலே இருந்துச்சு. உண்மையிலே வந்து நான் அவ்வளோ காலம் வாகனம் ஓட்டி கொண்டிருக்கேன். இப்படி பயப்பட்டதும் இல்லை, இப்படி வாகனங்கள் நான் ஒரேடியாக பார்த்ததும் இல்லை. ஆனால் கொழும்பில் வந்து வாகனம் ஓடுறோன்னு சொன்னால் சும்மா இல்லை. ரூல்ஸ் நாங்கள் இங்கே ரூல்ஸின் படி ஓடி போட்டு அங்கே போய் ரூல்ஸின் படி ஓடுறோன்னு சொன்னால் சரியான கஷ்டம் என்று சொன்னால் அப்படி தான் வாகனங்கள் வந்து இப்படி 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 கண்ட வாட்டுக்கெல்லாம் போகும். ஸோ எங்களுக்கு வந்து ரூல்ஸில் சொல்லி தந்தது எப்போயுமே வலது கை பக்கத்தெல்லாம் ஓவர்டேக் பண்ணணும்னு சொல்லி. ஆனால் இங்கே அப்படி இல்லை, இடது கை பக்கத்தால் கண்ட வாட்டுக்கெல்லாம் வந்து ஓவர்டேக் பண்ணி கொண்டு இருந்தபடியாக நாங்கள் இங்கேருந்து 8 மணிக்கு வலிக்கிட்டாங்க. ஆனால் கொழும்பு டவுனுக்கு போய் சேர்ற 5 மணி இருக்குமே. நாங்கள் 5 மணிக்கு போய் சேர்ந்துட்டோம். ஆனால் 5 மணிக்கு போய் சேர்ந்து கொழும்புலேருந்து வெள்ளவத்தைக்கு போக வேண்டியது இருந்தது. ஸோ வெள்ளவத்தைக்கு போகிறது 2 மணி நேரம் ஆகிட்டு. அதாவது வந்து அந்த ரஃபிக்கில் அப்படி ஒரு அப்செட்டாக இருந்தபடியாக என்ன சொல்கிற வீடியோ சிந்தனையே வரையில. மற்ற போன காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கணும்ன்ற எண்ணத்தை இருந்தபடியாக வீடியோன்ற சிந்தனையே உண்மையிலே எங்களுக்கு வரையில. ஸோ போன விஷயத்தை முடிச்சு போட்டு வேலைக்கு போவோம். ஸோ நிற்க செலவுகளும் கூடிக்கொண்டிருக்கு. அதே மாதிரி ரூமுக்கு அன்றைக்கு நாங்கள் கேட்டு நாங்கள் ஸோ லேட் ஆகிட்டுது தங்கிட்டு வெளியே போட்டுமான்னு சொல்லி கேட்க அப்போ அவர் சொன்னார் வெளியே தங்கிட்டு போனால் நீங்கள் டபுள் காசு தர வேண்டி இருக்குமென்னு சொல்லி நாங்கள் அங்கேருந்து வலிக்கிட்டோம். ஸோ வலிக்கிட்டு வர இடத்துல வந்து 2 போட்டோம். அப்படியே நாங்கள் காலையில் அப்படியே வலிக்கிட்டு வந்தது உண்மையிலே வந்து பயங்கர டயர்ட் ஆகிட்டு நாங்கள் வந்து
வந்தது ஒட்டராக இருக்கும் அப்படியே வந்து படுத்துனாங்களானே. ஸோ அந்த அண்டு ஃபுல்லாக சாப்பிடல, ஒரு எதுவுமே சாப்பிடல. காலையில் அந்த அலுவலகம்னு சொல்லி அங்கே போயிட்டு வந்து அப்படியே வலிக்கிட்டாங்களே. விரைக்க மட்டுமாதில் ஒரு டீயும் ஒரு சாப்பிட்டு அப்படியே வந்தது. சாப்பிடவே இல்லை ஒன்றுமே. ஏன்னு சொன்னால் வயிறும் சிலவில் போகிற இடங்கள் அப்செட் ஆகிடும். மற்ற இரவு உணவுகளை என்ன நடக்குமோ தெரியாண்டதுக்காக சாப்பிடாம ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஆனால் பயந்து போனதும் நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம். ஓகே, நீங்கள் நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டு வந்துருப்பீங்க என்னத்துக்காக போடலன்னு சொல்லி. அதுக்காக தான் இந்த பதிவு நான் முன்னுக்கே சொல்லி கிடக்கு. ஓகே, இப்போ நாங்கள் வந்து கீரிமலைக்கு போகலாம். கீரிமலையில் போய் ஒரு வீடியோவாக பதிவு செய்வோம். அது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். எனக்கு ஒரு புது அனுபவம் தான். அது வேறு ஒரு புது அனுபவம். நான் ஒரு நாளுமே யார்ட்டையும் பதிவு செய்கிறதுக்கு நான் போனதும் இல்லை. அதே மாதிரி யாரும் அந்த இறந்து அந்த ஏதோ சொல்லுவேன் என்ன இந்த கரைக்க போகிறோம் அந்தியடியை கூட நான் ஒரு நாளுமே போனதில்லை. இன்றைக்கு வந்து சனம் இல்லாமல் அப்படி சனமாக இருக்கும்ன்ற மாதிரி அண்ணி ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தவா. சரி, ஓகே, நாங்கள் போய் பார்ப்போம். அதை வந்து எனக்கும் ஒரு புது அனுபவமாக இருக்கும். அதே மாதிரி பார்க்குற உங்களுக்கும் சில பேருக்கு புது அனுபவமாக இருக்கும், சில பேருக்கு மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பார்க்க பழைய ஞாபகங்களை திருப்புறதுக்கு இது ஒரு சப்போர்ட்டாக இருக்குமான்னு சொல்லிக்கொண்டு ஓகே வாங்க நாங்கள் போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கீரிமலை கேணியடிக்கு வந்துட்டோம். அதாவது கேணியடின்றது கீரிமலை கோயிலடிக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து வாகன பார்க்கிங்கில் இருக்கிறோம். வாகனத்தை பார்க் பண்ணுறதுக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு. ஸோ அவ்வளோ வந்து க்ரௌட் வந்து கொண்டே இருக்குது. அதே மாதிரி போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு க்ரௌடாக இருக்குது. ஸோ எங்களோட வந்தவங்க வந்து முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. நாங்களும் வந்து உள்ளுக்குள்ளே போகிறோம். நாங்கள் அன்றைக்கு கொழும்பில் போய் பார்த்து அந்த நெரிசல் மாதிரியே இருக்குது எனக்கு. ஸோ அப்படி ஒரு க்ரௌடாக இருக்குது. எனக்கு நிறைய சின்ன இருக்கும் போல இருக்குது. ஸோ எதுவும் வித்தியாசமாக நடக்குது தெரியல. ஸோ அது எல்லாத்தையுமே ஏதாவது ஒன்று வித்தியாசமாக நடந்தால் அதையும் வந்து நாங்கள் வீடியோவில் காண்பிப்போம். இப்போ வந்து வாங்க நாங்கள் கோயிலுக்குள்ளே போகலாம். ஸோ வாகன பார்க்கிங்கில் நிற்கிறோம். கோயிலுக்குள்ளே போவோம். என்ன சார் போமே? ஸோ பாருங்கள், இதான் வந்து ஒரு சைட் வாகன பார்க்கிங். ஸோ அங்கே ஆரம்பத்திலே அங்கே வாகன பார்க்கிங் வந்து நிறைஞ்சிட்டு இந்தியாவில் வந்து ரோட்டு ஓரமாக விட்டு கிடக்கு. ஸோ இது வந்து வாகன பார்க்கிங் இல்லை, சும்மா விட்டு கிடக்கு. ஆனால் இந்த ரோட் பக்கம் நாங்கள் ஒரு நாளுமே வந்தது இல்லை. நாங்கள் நீங்கள் இதை கொள்ளி வச்சு பூமி பார்த்து வாங்க. வசூலுக்கு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? தேங்க்ஸ். எங்க கோயில் அடிக்கோ? கோயிலுக்கு தான் போகிறீங்க? இல்லை, சும்மா இருக்கிறோம். பிரச்சனை இல்லை. லண்டன்லேருந்து வந்துருக்கிறீங்களா? ஃபேமிலியாக வந்துருக்கீங்களா? ஓகே ஓகே தேங்க்ஸ். பேர பிள்ளைகளா? நான் மகளாக்குவேன். நான் உங்களோட மகளாக்க முடியல. ஓ தேங்க்ஸ் அம்மா. நிறைய நாள் ஆகிட்டோம் வந்து நிறைய நாள் ஆகிட்டோம். நாங்களும் இந்த முறை இந்த இடத்துக்கு வரோம். சரி பாருங்க, சனத்தை வந்து பாருங்க. இப்ப நாங்க இன்னும் கோயிலுக்குள்ளே போயிலே வெளியிலேயே சனத்தை வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. கவனமா அவங்க காய்ச்சது உங்களை லண்டன்லேருந்து வந்திருக்காங்க. ஓகேண்ணா ஓகே. அதுதான் கொழும்பு பெற்றாக்களை போன
இந்த பிள்ளை ரின்ஸ் வந்துட்டாரு அது நீ குடிக்கூடாது சோடா குடிச்சிட்டா கூலா இருக்கும் கூலா இருக்கு எனக்கு உண்டா போவோம் அப்படியே கோயிலுக்குள்ள வா ஆமா இல்லை மிஜாக்களை காணல போட்டி நம்ம இல்லை உங்களோட வந்தாக்கள் வண்டேங்க புடி வந்துருக்க அது அஞ்சு வண்டேங்க கையை கொண்டு போறோம் இல்லையா கையை கொண்டு மாறி கொத்துறாங்க கையை மாறி கொத்துறாங்க மாறி யார்த்தையும் கையில பிடிச்சிருக்காங்க இதுனா கையை பிடிக்கிறன்னு மாறி பிடிச்சி போயிடாத அதனால எப்படி வா இதுக்குள்ள போய் சேரவே அரைமாட்டான் கொடுக்கும் போல இந்தியா புசானதாப்ப ராஜா போடும் ஐயோ ஓய் காசு உட்காந்து பார்த்தா கண்ணவேற அரைக்கணுமே அது கால் இல்லாத தான் பாவம் வரைய பயன்பா என்ன சாணம் பார்த்துக்கொண்டே போகாமல் அனைவரும் உதவுங்கள் உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு புண்ணியம் கிடைக்கும் உதவி செய்யும் அனைவருக்கும் புண்ணியம் கிடைக்கும் பார்த்துக்கொண்டே போகாமல் சிறு குழந்தையுடைய உயிரை காப்பாற்ற அனைவரும் உதவுங்கள் அன்பான உறவுகளே எலிசேமியா நோயால் பாதிக்கப்பட்டுள்ள சிறு குழந்தையுடைய உயிரை காப்பாற்ற அனைவரும் உதவுங்கள் ஆமாம் நீங்கள் நான் கூட ஃபேமிலி டாக்டர் என்று சொல்லுவேன் ஃபேமிலி டாக்டரா டாக்டர் என்ன ஃபேமிலி பேசன் கிருஷ்ணா இந்த வீடியோலாம் கூட பார்க்குறோம் உங்களையும் பார்க்குறேன் தனியாக வந்தது அந்த நான் பக்கத்தை அளவட்டியா சரி என்ன சார் இது முடிவில்ல அவரோட காலை அம்மா அவ 20 ரூபா கொடுங்கம்மா ஐயாக்கு 20 ரூபா கொடுங்க ஐயா 20 ரூபா கொடுங்க ஐயா அம்மாக்கு ஐயாக்கு 20 ரூபா கொடுங்க அம்மா ஐயா கொடுங்க ஐயா என்ன ஐயா நிறைய பேர் இருக்கணும் ஐயா 20 ரூபா வாங்க எனக்கு நீங்கள் 20 ரூபா வாங்க மற்றாக கொடுக்குறாங்க ஐயா ரேட்டு நாங்கள் 20 ரூபா என்ன உங்களால் நடக்குது உங்களால் என்ன நடக்குது இங்கே சரியான சனமா இருக்கு என்னையா நடக்குது பாம்பு பல்லு பாம்பு பல்லு என்னையா நடக்குது பாம்பு ஆறா ராமா
பாம்பு ஆடுதான் பாம்பு பெருசு ஐயா நிறுத்தி சாப்பிடுறாங்க நெஞ்சல விடுங்க ஐயோ கடவுள் அண்ணன் ஐயா நீங்க வாங்க நெறிப்பட்டு அக்கா உங்களுக்கும் தெரியுது எங்களுக்கும் தெரியுது ரவர் பாம்பு ஒத்துக்கிறான் அது ஒன்றும் இல்லை வெள்ளை ஒன்று முடிங்கிருப்போம் பள்ளியிலான வச்சிருப்பாங்க நிற்கிது ஓடாமல் மலைப்பாம்பு இன்னைக்கு குரங்கு குட்டி வித்தியாசமான பாம்பு கருத்த நாகம் கருநாகம் இந்த மொத்தம் தான் இந்த என்ன பாம்பு அது மலையில் வச்சிருக்காங்க கையில் மலைப்பாம்பு ஓ சரி மேடம் பார்க்கல நான் இப்போ தான் பண்ணுறேன் இது என்ன கருநாகம் நாகம் போடு கருப்பாம்பு சரி பாபு கயன் போம் கயன்னா வாங்க கயன் பாம்பு எடுக்க என்ன எவ்வளோ பேர் இருக்கணும் அதே கட்டாது விரைக்க கொடுப்போம் விதைக்க எவ்வளோ பேர் இருக்கணும் இனி மாற்றி தான் கொடுக்கணும் இல்லை மாற்றினது இல்லை ஒரு ஆகட்ட அப்படியே வேட்டியை மாற்றி நீ இந்த சில்லற காசா போய் வாங்க இங்கிலாந்துக்கு போயிட்டு நம்ம இங்கிலாந்து வந்துரு அப்பா சின்னத்தை இப்போ நாங்கள் இதில் வந்தாங்கள காணையில் இருக்குது ஸ்டிக்கே கொடுத்துருக்கலாம் மேலே ஏற்றி எடுத்துருக்கலாம் ஐயர் சாமான்கள் போல ஐயரை கொடுத்தது ஆமா அண்ணே நான் இருக்கேன் ஐயாவோட உங்க ஐயாவுக்கு சாமான் வேலைக்கு தான் ஐயாவுக்கு சப்போர்ட் இல்லை இப்போ கயனுக்கு இங்கே இதெல்லாம் இருக்குதுல்ல தியானத்தை யோசனை மாமி என்ன கயனை கொண்டு செய்யுது வேற கறிய கொண்டு காசு விட்டா சரியா கடமையில போய் முடிப்பாங்க கரெக்ட்
இந்த காட்டி போய் அதே பையன் சனத்தை பாத்தியோ எந்த சதி செய்யா அண்ணா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் என்ன நடக்கும் போல என்ன ரைட் ஓகே அப்போ நாங்கள் போய் அங்கே முதல்ல வீடியோ எடுக்கிறதுக்கு இது என்ன செய்யறது இது செய்யறது சரி போயிட்டு வாங்க செய்வோம் நாங்கள் வந்து திரு செய்யறதுக்கு தானே வந்தவங்க ஐயருக்கான சாமான்கள் வேண்டியாச்சு நீ ஆரம்பிப்போம் முடிய முடியா தலையில தூத்திட்டு வா இல்ல தலையில தண்ணி வச்சுட்டு வரணுமா நான் இதால போம்பா கடல்ல ஐயா கிணறு வாங்குறாங்க நீங்க போட்டு வாங்க கயன் வந்து போது தலையில தண்ணியை வச்சுட்டு வரட்டுமா ஐயருக்கு இருக்கிற சாமான்கள் மூட்டை மூட்டை எல்லாமே இந்த கொண்டை விற்கிறானே சரி பாப்போம் எங்க கயன் டச்சில் உனக்கு காணல நீ சொல்ற அளவுக்கு அவ்வளோ சனம் இல்லை கடலுக்கு கயன் டச்சில் உனக்கு காணல கயன் டச்சில் உனக்கு காணலே சரி அப்படி சொல்ற தலையத்தான் நினைச்சிட்டு வர சொன்னது யாரையும் தலை முழுகிட்டு வர சொன்ன மாதிரி போயிட்டானே நாங்க போய் அதுலயே நிற்போம் பெருவாந்தன் அவரை தெரியா சாமி
என்ன அப்பாண்டு என்ன அப்பாண்டு என்ன பேரா அப்பாண்ட வீடு கேட்டானே அப்பாண்ட வீடு தெரியாம ஏன் இவ்வளோ எடுத்து கொடுக்கல நீங்கள் கொடுக்கின்ற அத்தனை தங்கங்களுக்கும் கசித்து சரி முடிஞ்சோ சின்ன வீரா என்ன பண்றது சொன்ன யாருக்கு தெரியும் அப்பால பேர் நாமதேசிய அப்பாண்ட வேலை சொல்லி நாமதேசிய அப்போ பரவாயில்ல எப்படி என்று சொன்னா அப்படி சேரும் தானே கனேரம் மின்ன கடையில் சும்மா ரெண்டு வார்த்தை சரி அப்படி நாங்கள் அங்காள நிற்போம் என்ன அந்த கரைக்கிறது இல்லாமல் இல்லை எனக்கு கையில் விடுதெல்லாம் கரைப்பிடும் அதெல்லாம் தட்டுக்குள்ளே கரைச்ச திரும்ப டிஷர்ட் எடுத்து போடுவோம் ஆனால் ஒரு ரேட்டை பேசி வேண்டும் இந்த வாரத்தில் கொண்டு போய் வாங்க வச்சு ஒரே ஒரு நிமிஷமும் இல்லை முடிஞ்சு நாமதேசியான்னு சொன்னேன் சாப்பிட போகணும் பசி வந்துட்டு வரியா இல்லை போய் சாப்பிடணும் உங்களுக்கு இருக்கு மேடம் மடத்துல போய் சாப்பிட்டு வருவோம் இது வந்து அந்த மாவட்டபுரத்தில் இருக்கிற அம்மனாகும் என்ன அம்மன் மாவ கந்தன் இனி எப்போ ஐயா போகும் இரவுக்கா இரவுக்கு வலிக்கிறோம் இரவுக்கு எங்களுக்கு தெரியாது நாங்கள் ரெண்டு காய்க்கிறோம் நெய் ஊற்றி தானே வயசான இது நெய் விளக்கு ஏன் வைக்கிறேன் நேத்திக்கா என்ன எங்க பார்த்தாலும் சிரமமா தான் போகுது ரெண்டு எவரு எங்க இருக்கிறேன்
ஈரம் வந்தது என்ன ஈரம் வந்தது பரவாயில்ல சந்தை அதான் சந்தமா இருக்கிறது மரக்கறி சந்தமா இருக்கு மரக்கறி சந்தையில கூட மரக்கறி இருக்குமான்னு தெரியா ஆனால் இங்கே ஒரு மரக்கறி ஆக்கிறேன் இந்த டைமில் மட்டும்தான் சொல்லல அதுண்ணே சரி ஓகே அடுத்த இடமா நாங்கள் எங்கே போகிறோமோ அங்கே வந்து இப்போ நாங்கள் வந்து ஆரம்ப இடத்துக்கே வந்தாச்சு ஸோ கோயிலில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ சனம் அப்படின்னு சொல்லி வீடியோவில் எடுக்கிற கொஞ்சம் சரியான கஷ்டமாக இருந்துச்சு அதே மாதிரி சென நெரிச்சல் தானே அப்போ போன காரியம் வந்து நல்லபடியாக முடிஞ்சுது அப்போ நாங்கள் வந்து வெளிக்கிட்டு வந்துட்டோம் ஸோ ஏஞ்சமாக்கும் தம்பிக்கும் ஒரு சின்ன ஒரு விளையாட்டு சாமானம் பண்ணி ஒன்று வந்தோம் நாங்கள் ஓகே அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கலாம் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இப்போ தான் வந்து எல்லாம் இறங்கினோம் பாருங்க அதான் இறங்கினோம் ஓகே அப்போ இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்